ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன கோர்ஸ்னு எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. ஆக்சுவலாக வந்து கிரேஸ் மார்க்கே கிடையாதுங்க சயின்ஸில். சோஷியலில் வேணால் கிரேஸ் மார்க் இருக்குது, சயின்ஸில் கிரேஸ் மார்க்கே கிடையாது. ஸோ அந்த ஒரு மார்க் கொடுத்து நியூஸில் போட்டு இது பண்ணுறாங்க. 12th இப்படி தான் போட்டாங்க. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு 5 மார்க் கிடச்சா மாணவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா சயின்ஸில் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கொஷின் நம்பர் நான் காட்டுறேன். 1 மார்க் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். 1 மார்க் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே எதுலேயும் தப்பு இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 13th கல்வி ஈஸி 1 கலோரி, சவுண்ட் ட்ராவல் ஈஸி. 15th கொஷின் எனி 2 பாயிண்ட்ஸ் போதுமாமா. மேட்சை பொறுத்த வரைக்கும் எனி 4 கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலே 2 மார்க் கொடுத்துட்றாங்க. தி ரெகுலேட் அப்படிங்கிறது அந்த ஹார்ட் வால்வ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 18th கேள்வி, அதுக்கப்புறம் 19th கேள்வி அந்த டயக்ராமு, 20th கேள்வி கிவி, 21வது 2 மார்க் கொடுத்துருவாங்க. இனி 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் சம்மு பாருங்கள். 16 கிராம் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனுக்கு 1/2 மார்க்கு, ஹைட்ரஜனுக்கு 1/2 மார்க்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்து ஐடியல் கேஸு 3 லா சொல்கிறதுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்தீங்கனாலே 2 மார்க் கிடச்சிருது. சப்ஸ்டியூட்டிங்க்கு 1 மார்க், ரிசல்ட்டுக்கு 1 மார்க். ஸோ நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. ஹைப்பர்மெட்ரோஃபியா மயோஃபியா எனி 4 பாயிண்ட்ஸ், சரிங்களா. ஆல்ஃபா பீட்டா காமா வந்து எனி 4 பாயிண்ட்ஸ், சரிங்களா. அடுத்தது அவகோட்ரலா எனி 4 பாயிண்ட்ஸ். அலாய் 2 பாயிண்ட்க்கு, ரீசன் ஆஃப் அலாய் எனி 2 ரீசன்ஸ்க்கு 2 மார்க். சோப்பு கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, ஸோ இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க். லோக்கமோட்டிவ்க்கு இது ஈஸியான கொஸ்டின், 2 மார்க்கு. அடுத்து நியூரான் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, நியூரான் எழுதுறதுக்கு 2 மார்க். ஸோ நியூரான் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். 2 மார்க் கொடுத்துருவாங்க. சைட்டான், டென்ட்ரிஸ், ஆக்ஸான் இந்த 3 எழுதினாலே அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்தது கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷனுக்கு 2 பாயிண்ட் 2 மார்க்கு. ப்ரிவென்டிவ் மெஷர் எனி 2 பாயிண்ட்ஸ் 2 மார்க்கு. சம்முக்கு ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. சம்முக்கு எந்த மாற்றம் இல்லை. அடுத்தது 7 மார்க்கு. லீனியர் மொமெண்டம் 2 மார்க்கு, ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ப்ரூஃபுக்கு 2 மார்க் 5 மார்க்கு, பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்டுக்கு 2 மார்க்கு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் 2 மார்க்கு. இன்கேஸ் ஃபார்முலா எழுதினாலும் கரெக்டு தான், சரிங்களா. 2 மார்க் கொடுத்துறாங்க. எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் 1 மார்க்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா 2 மார்க், இதுக்கும் 2 மார்க். சூப்பர். அப்போ ஃபார்முலா எழுதினாலே மார்க். அம்மீட்டர் எழுதினா 1 மார்க், சீரியஸ் கனெக்ஷன் எழுதினா 1 மார்க், 7 மார்க்கு. ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ்க்கு 3 பாயிண்ட் எழுதினா 3 மார்க்கு. அக்வட்டிக்கு நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு எவ்வளோ போராடி பார்த்தோம். ஆனால் அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யாருமே மதிக்கலை. எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அக்வட்டிக் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறப்போ 9 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். இந்த இடத்துல வந்து நியாயமே எல்லாம் பண்ணாங்கன்னா எப்படி தான் எனக்கு புரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கணும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக கொடுக்கணும். ஏன்னா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது அவங்க மேலே தப்பு. ஸோ ஒரு சி அங்கே வந்திருக்கு, அது எதுக்கு வரணும்? ஸோ அது மாணவர்கள் தப்பாக புரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சில மாணவர்களும் பேனிக் ஆவாங்க, அவங்களே பயத்தில் வருவாங்க எக்ஸாமில். எனக்கு மட்டும் புரியல. ஸோ அடுத்த வால்யூம் பெர்சன்டேஜுக்கு 2 மார்க். என்ன நீங்கள் 3 டைப் எழுதிக்கலாம், ஃபார்முலா இல்லை ஏதோ ஒன்று, எதோ எழுதியிருந்தாலே 2 மார்க். ஸோ அடுத்த ரிவர்சபிளுக்கு 4 பாயிண்ட்டுக்கு 4 மார்க்கு. இந்த ஆன்சருக்கும் கொடுக்கலைங்க. 3 இதுக்கு வந்து 3 மார்க்கு. பாருங்கள், பி இஸ் ரிட்டன் ஆஸ் எய்தர் சாலிட் ஆர் கேஸ் கிவன் 1 மார்க். அவ்வளோதான். இங்கே என்ன நான் சொல்கிறதுன்னு தெரில. அதாவது பி இஸ் ரிட்டன் ஆஸ் எய்தர் சாலிட் ஆர் கேஸ், நீங்கள் சாலிட் எழுதியிருந்தாலும் சரி, கேஸுன்னு எழுதியிருந்தாலும் சரி கரெக்டுங்கிறாங்க. கிவன் 1 மார்க்குங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதனால் இதுக்கும் இல்லைங்க. அடுத்த மோனோகோட் டைகோட்டுக்கு 4 பாயிண்ட் 4 மார்க்கு. அரோபிக் அனரோபிக் எனி 3 பாயிண்ட்ஸ் போதும். அந்த ஈக்குவேஷன் எழுதாமல் வந்திருப்பீங்க, பரவாயில்ல. அதை தவிர ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினா 3 மார்க் கிடச்சிரும். ஸோ எனிவே எனக்கு அது ஒத்துக்க முடியல. இந்த கேஸ் கொஸ்டினுக்கும் ஒத்துக்க முடியல, ஆனால் அக்வட்டிக் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒத்துக்க முடியல. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அஃபிஷியல் ஆன்சர் கீழே இதுதான் வந்திருக்குது. என்ன எந்த கிரேஸ் மார்க்கும் சயின்ஸுக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போது எனக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு தெரில. நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யாராவது பார்த்தாங்கன்னா தெரியும். தேங்க்யூ.